இரண்டாவது 3.5 வருடத்தின் துவக்கத்தில் 2 சாட்சிகள் இரட்டு வஸ்திரம் உடுத்தியவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 விளக்கு தண்டு. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இரண்டாவது 3.5 வருடத்தின் இறுதியில் அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு சாட்சிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்க அவருடைய ஜனம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தேன், என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்றாருல. அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையில ஒரு சின்ன காரியத்தை 2 நிமிஷத்துல சொல்லிட முடியும். அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்ல, உங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்ல, அதை சொல்லுங்க. இது மாதிரி இயேசு எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்க அவருடைய ஜனம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தேன், என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்றாருல. அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையில ஒரு சின்ன காரியத்தை 2 நிமிஷத்துல சொல்லிட முடியும். அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்ல, உங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்ல, அதை சொல்லுங்க. இது மாதிரி இயேசு எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா?